தென்காசி மாவட்டத்தில் நடைபெற்ற விபத்தில் மூளைச்சாவடைந்த நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக ஓட்டுநரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் உடல் உறுப்பு தானம் செய்த ஓட்டுநரின் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஆலங்குளம் அடுத்த மாராந்தை பகுதியைச் சேர்ந்த கணபதி நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆலங்குளம் அருகே மாராந்தை பகுதியில் நடந்த சாலை விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் அவர் மூளைச்சாவடைந்தது உறுதியானதைத் தொடர்ந்து அவரது உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. திருவண்ணாமலையில் கடந்த ஆண்டு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட 20 குடும்பங்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட தற்காலிக வீடுகள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தற்காலிக வீடுகளில் பாம்பு மற்றும் விஷப்பூச்சிகள் தொல்லையும் பலத்த காற்று வீசும் போது இரும்பு தகடுகள் பறக்கும் அபாயமும் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். தங்கள் பழைய வீடுகளுக்கு திரும்ப முடியாத நிலையில் மன உளைச்சலில் இருப்பதால் தற்போது தங்கியுள்ள இடத்தையே நிரந்தரமாக்கி பட்டாவுடன் வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்றும். என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் அருகே மதுபோதையில் ஆட்டோ ஓட்டுநரை தாக்கிய காவலர் மற்றும் அவரது நண்பரை போலீசார் கைது செய்தனர். ஆண்டியப்பனூர் லாலாப்பேட்டை பகுதியில் சென்னையில் போலீசாக பணியாற்றும் கோதண்டராமன், அவரது நண்பர் விஷ்ணு ஆகியோர் மதுபோதையில் கார்த்திக் என்ற ஆட்டோ டிரைவரை தாக்கியுள்ளார். இதனால் படுகாயமடைந்த கார்த்திக் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் இதுகுறித்த புகாரின் பேரில் கோதண்டராமன் மற்றும் விஷ்ணுவை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தில் துணை வேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை எதிர்த்த மனுவை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரிய தமிழ்நாடு அரசின் வழக்கை உச்சநீதிமன்றம் ஜூலை மாதத்திற்கு தள்ளி வைத்துள்ளது. துணை வேந்தர்களை நியமிக்கும் வேந்தரின் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்டப்பிரிவுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இதனிடையே அந்த சட்டப்பிரிவுகளை எதிர்த்த மனுவை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரும் தமிழ்நாடு அரசின் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை கோடை விடுமுறைக்கு பின் ஜூலை மாதம் எடுத்துக் கொள்ள உள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். கேரள மாநிலம் ஆழப்புழா கடற்கரையில் கடையின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 18 வயது இளம்பெண் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். பள்ளத்துருத்தியைச் சேர்ந்த நித்யா என்ற இளம்பெண் தனது நண்பருடன் கடற்கரைக்கு வந்தபோது மழை பெய்தது. இதனால் கடற்கரையில் இருந்த கடையில் இருவரும் ஒதுங்கியுள்ளனர். அப்போது காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் திடீரென கடையின் தகர மேற்கூரை இடிந்து நித்யா மீது விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்.